ஸ்ரீ குருபியோ நமக. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன். நான் தூய சக்தியாக இந்த உடலுக்கு ஒளி கொடுப்பது போல உலகிற்கு நானும் ஒளி கொடுக்கிறேன். இதன் விளைவாக முழு உலகமும் என்னுடையது, மாற்றாக எதுவும் இல்லை என்பது அஷ்டாவக்ர கீதையில் அத்தியாயம் 2 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒளிரும் உடலாக தன் சொந்த வடிவத்தை முடிவில்லாமல் தியானிக்கும் போது அது உள்ளிருந்து வெளிச்சம் தரும் நித்திய சக்தியாக மாறுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின்படி E=mc², அதாவது ஒளிர்வு என்பது c² மற்றும் உடல் நிறை என்னும் மாஸ் ஆகியவை இணைந்தால் அவை தானாகவே ஒரு நித்திய ஆற்றலை, எனர்ஜியை உருவாக்குகின்றன என்பது அவரின் கோட்பாடு. எடுத்துக்காட்டாக பிரகலாத சரித்திரத்தை இங்கு பார்க்கலாம். இதில் பரம்பொருளை, சக்தி வடிவாக இருக்கும் பரம்பொருளை பிரகலாதன், மாஸ் வடிவாக இருக்கும் பிரகலாதன் சிந்தனையாக ஒளிரும் உருவாக பகவானை நினைக்கும் போது அவனுள்ளும் அந்த பிரம்மமே நாராயணனே இருப்பதாலே எல்லா இடங்களிலும் தான் வியாபித்து இருப்பதை தூணிலிருந்தும் துரும்பிலிருந்தும் வெளிப்பட்டு சக்தி சொரூபமாக காட்டினான். மனதின் ஒளியான சிந்தனா சக்தி c², அளப்பரிய வேகம். தமிழில் மாஸ் என்பது நிறை என்பதை குறிப்பிடுகிறது. அதுவே ஒவ்வொரு தேகத்தின் நிறை. நிறைதல் பரம்பொருளின் வெளிப்பாடு. அது நரசிம்மன் என்னும் எனர்ஜியாக, சக்தியாக வெளிப்பட்டது. அதாவது பிரகலாதன் மாஸ் என்னும் தேகத்தில் மனதின் ஒளியான அளப்பரிய வேகமான சிந்தனையாக ஒளிர்வாக c² நாராயணன் விளங்கியதால் அது mc² எனர்ஜி, அதாவது அளப்பரிய சக்தியாக தூண் துரும்பு என்று எங்கும் நிறைந்த நரசிம்ம அவதாரமாக வெளிப்பட்டது. பிரகலாதனிடம் இரண்யகசிபு இவ்வாறு கேட்கிறார், உன் நாராயணன் எங்கிருக்கிறான் என்று. இவ்வாறு கேட்ட அக்கணமே பிரகலாதன் பதில் கூறும் முன்பே அவனில் உறைந்திருக்கும் பரமாத்மா அளப்பரிய சக்தியாக தூணிலிருந்தும் துரும்பு வரை நீக்கமர எல்லா இடங்களிலும் நரசிம்ம மூர்த்தியாக வியாபித்து பிரகலாதன் எந்த இடத்தை சுட்டி காண்பித்தாலும் அதிலிருந்து வெளிப்படும் நிலையில் நிற்கிறார். அளப்பரிய சக்தியாக பரமாத்மாவை பிரகலாதன் தன்னுள் ஆகர்ஷித்து கொண்டதாலேயே அவன் எங்கும் இருக்கிறான் தந்தையே, இந்த மாளிகையிலும் உள்ளான், இங்குள்ள அனைத்திலும் உள்ளான், பேசும் எண்ணிலும் உள்ளான், கேட்கும் உங்களிலும் உள்ளான், இங்கு உள்ள அனைவரிடத்தும் இருக்கிறான். அவன் பெரிய தூணிலும் இருப்பவன், சின்னஞ்சிறு தூசியிலும் இருப்பவன் என்று இரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பிரகலாதன் இவ்வாறு பதில் கூற முடிந்தது. இரண்யகசிபு தூணை மட்டுமே தேர்ந்தெடுத்ததால் நாராயணனின் சக்தி எங்கும் வியாபித்திருந்தாலும் தூணிலிருந்து மட்டுமே நரசிம்ம அவதாரமாக வெளிப்பட்டது. மாறாக இரண்யகசிபு எண்ணில் எங்கு உள்ளான் என்று தன்னையே சுட்டி காண்பித்து கேட்டிருந்தால் அக்கணமே அவன் பரமபதம் எய்திருப்பான். ஸ்ரீ குருபியோ நமக.